ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கோல்டு சேவிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சேமிப்புகள் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜி கோல்டு அப்படின்னா என்ன, டிஜி கோல்டு வந்து எங்கெல்லாம் இருக்குது, அந்த டிஜி கோல்டு மூலமாக நம்ம சேமிக்கிறது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு சேவிங் அப்படிங்கிறது நமக்கு லாபமாக நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த டிஜி கோல்டில் எப்படி சேவ் பண்ணுறது, எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, 100 ரூபா தான் சேமிக்கணுமா அல்லது கூடுதலாக சேமிக்கலாமா, என்னைக்கு சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. எல்லா டவுட்டையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த டிஜி கோல்டு சேவிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலில் வந்து நான் வந்து தெரிஞ்சு அதில் வந்து இப்போ 1 இயராக வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 வந்து முடிய போகுது. அதனால் நான் முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, டிசம்பர் 14க்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து ஷாப்புக்கு போயிட்டு இதில் என்ன மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து முழுமையான தகவல் எனக்கு வந்து கிளியராக கிடச்சிது. அதனால தான் அந்த கான்ஃபிடென்ட்டோட நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இது இல்லாமல் வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இதில் நான் வந்து ட்ரை பண்ணலை. தங்கமயிலில் 1 இயர் முடிஞ்சு நான் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இப்போ இந்த மாதத்தில் நான் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வாங்கினேன், அதில் என்ன பெனிஃபிட் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ டிசம்பர் 14 வந்து எனக்கு மெச்சூரிட்டி ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த தங்கமயில் டிஜி கோல்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயிலில் டிஜி கோல்டு அப்படின்னு இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா இந்த கடையிலையுமே நிறைய சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறது வந்து டிஜி கோல்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கால்குலேஷனோட பார்க்கும் பொழுது பெனிஃபிட்ஸா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஜிட்டல் முறையில் தங்கத்தை இனி நினைத்த போதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது. இதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதாவது நினைத்த போதெல்லாம் அப்படிங்கும் பொழுது உங்கள் கையில் பணம் எப்போ இருக்கோ அப்போல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறதே பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா இப்போ வந்து நாம் வந்து நகை சீட்டு போடுறோன்னு வைங்களேன். நகை சீட்டுன்னா மாதம் இப்போ ஒரு 1000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா மாதம் நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, 1000 ரூபா கட்டியே ஆகணும். பட்டு இதில் வந்து உங்கள் கையில் இந்த மாதம் 100 ரூபா இருக்குன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கலாம். அடுத்த மாதம் உங்கள் கையில் 200 ரூபாய் இருக்குது அப்படின்னா 2000 ரூபா இருக்குனாலும் வாங்கலாம், 5000 ரூபா இருக்குனாலும் வாங்கலாம், 10,000 ரூபா இருக்குனாலும் வாங்கலாம். இது ஒரு நல்ல பெனிஃபிட். இதில் வந்து மினிமம் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இருந்தால் நீங்கள் கட்டிட முடியும். அப்போது இந்த 100 ரூபா வந்து இன்றைக்கி வச்சுருக்கீங்க, நாளைக்கு இருந்தால் செலவாயிரும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து என்ன பண்ணிடலாம், தங்கம் வாங்கிடலாம். இந்த 100 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கோல்டு கிடைக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டிஜி கோல்டு வந்து ஜாயின் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் வந்து கடையில் போய் இந்த டிஜி கோல்டில் ஆப் மூலமாக நான் வந்து இது வரைக்கும் சேவ் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கிறதுனால நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த தங்கமயில் டிஜி கோல்டு அப்படிங்கிறத ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதோட டவுன்லோட் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் இருந்தால் இந்த டிஜி கோல்டு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து கெட் அப் டு 5% பெனிஃபிட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா 105 ரூபாய்க்கான பொருளை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க டெபாசிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த இன்னொரு பெரிய ப்ளஸ் எப்படின்னா, நினைத்த போதெல்லாம் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இதில் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ரூபாயிலேருந்து தங்கத்தை சேமிக்க போகிறோம். இதில் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் நம்மளுக்கு வந்து கூடுதலாக வந்து பலன் கிடைக்கும். இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 330 நாட்கள் வந்து நம்ம வந்து பே பண்ணலாம். அதாவது 11 மாதங்கள் கணக்கு. 11 மாதம் கழித்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து 100 ரூபா கொடுக்குறோன்னா 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 0.07 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, 17 வந்து நம்மளுக்கு கோல்டாக வந்து
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரவு வைக்கிறாங்க. இதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா 100 ரூபாய்க்கு எங்கேயாவது தங்கம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஜி கோல்டில் தான் கிடைக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து டெபாசிட் பண்ணலாம். 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு உரிய தங்கத்தை மில்லிகிராமில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வரவு வைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வந்து ஆப் மூலமாக தான் நம்ம வந்து நாமளே வந்து வாங்கணும். நம்மளே வந்து அதை வந்து கண்கூடாக பார்க்கலாம். உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து டவுன்லோட் ஆகி நம்மளுக்கு எவ்வளோ தங்கம் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த சேமித்த தங்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நகையாகவும் வாங்கிக்கலாம், அல்லது வந்து இந்த மாதிரி கோல்டு காயினாகவும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் கேட்கும் பொழுது இப்போ அப்ராக்சிமேட்டாக மற்ற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா 2% வந்து கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. பட் வந்து தங்கமயிலில் வந்து 3% வந்து போடுறதா வந்து சொன்னாங்க. இது வந்து 1% வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நீங்கள் வந்து கோல்டும் வாங்கலாம், காயினும் வாங்கலாம். இப்போ வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தே ஆப் மூலமாக வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கடையில் போய் வித்ட்ரால் பண்ண முடியாது, அதை வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்களே, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலமாகவே பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து அந்த தங்கம் வந்து சேர்ந்துடும். ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ப்ளஸ்ஸு நம்ம வந்து விஏ வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீ கிடையாது, டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. இதை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கியூஆர் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. சிலருக்கு இந்த புக்லெட் கிடைக்கிது அப்படின்னா இந்த ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. 45K வந்து ரிவ்யூ வந்திருக்கு. 4.9 வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 2.5 லேக்ஸ் வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிருக்காங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடையில் இன்னுமுமே நிறைய வந்து கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த டிஜி கோல்டுக்காகவே இந்த பேம்ப்ளெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ரொம்பவும் சூப்பராக வந்து இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டிஜி கோல்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 கிராம் வந்து நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6000 சம்திங் இருந்துச்சுங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7000 சம்திங் இருக்குது. அதாவது நான் கோல்டு கேட்க போன அன்றைக்கி 7330 இருந்துச்சு. இப்போ 2 கிராமுக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 14,000 ரூபா. அதாவது அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து இப்போ வந்து 6500ன்னு நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 6500க்கு நம்மளுக்கு வந்து இங்கே என்ன ஆகிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 கிராம் ஆட் ஆகிருக்கும். அதுவே வந்து 7130க்கு 1 கிராம் ஆட் ஆகிருக்கும். இப்போது இவங்க வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கூடுதல் பெனிஃபிட் தான். ஏன்னா 6500 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து அன்னைய ரேட்டில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கோல்டாக வந்து வரவு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1/2 கிராம் 500 மில்லிகிராமாக வந்து சேவ் பண்ணுறீங்க, அல்லது வந்து 0.379 வந்து உங்களுக்கு வந்து மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது. இப்படியே ஆட் ஆகி இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த 2 கிராமுக்கு வந்து கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு 7130 அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கு 2 × 7 130 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14,260 ரூபா. பட் வந்து நான் வந்து இன்னைய ரேட்டுக்கு வந்து 14,260 ரூபா வருது. நான் சேமிச்சிருக்கிற பணம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நான் வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்கும்போது சேவ் பண்ணியிருக்கேன், அதிகமாக இருக்கும்போது சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஒரு அமௌண்ட்டு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சேமிச்சிருக்கிற பணம் வந்து ஒரு 16,000 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 14,260 ரூபா நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட்டு நான் வந்து இன்னைய ரேட்டுக்கு வாங்க போகிறேன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 16,000 ரூபாய்க்கான தங்கத்தை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரேட்டை வந்து அவங்க பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜாக என்னை வந்து ஒரு ரேட் போடுறாங்க. அந்த ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ போட்டாங்க அப்படின்னா 6,370 ரூபா போட்டாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு
கோல்டோட ரேட் வந்து 7130 ரூபா இருக்குது, 6370 ரூபா இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னு பாருங்கள். அதாவது 7130 அவங்க ஆவரேஜ் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா 6370 ரூபா. அப்போது இதில் என்ன, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு 760 ரூபா நம்மளுக்கு வந்து இது வந்து லாபம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 760 ரூபா கம்மி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த கோல்டு ஒரு ரேட் வந்து அவங்க ஆவரேஜாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து 760 ரூபா நம்மளுக்கு வந்து லாபமாக தான் இது எனக்கு தெரியுது. அதனால் இதில் வந்து நம்ம வந்து வாங்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ 16,000 ரூபாய்க்கு 760 ரூபா, 6370 ரூபாய்க்கு 16,000 ரூபாய் நான் கட்டியிருக்கேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிராம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 16,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறப்போ கீழே வந்து 6370 அப்படின்னு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 பாயிண்ட் ஏதோ சம்திங் ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 கிராம். அந்த கிராமோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 0.76 கிராம் மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதற்கான அமௌண்ட் வந்து ஒரு 600 ரூபா வருது. இந்த 600 ரூபாயை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து எங்கே மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து 2 கிராம் கோல்டு வாங்குகிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம வந்து 3% ஜிஎஸ்டி கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து 3% கொடுக்குறோம் இல்லைங்களா. அப்போ வந்து 3% மொத்தமாக வந்து 100 ரூபா பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 ரூபா கூடுதலாக கொடுத்து 100 ரூபாய்க்கு கூடுதலாக 6 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதில் வந்து இந்த 600 அவங்க மைனஸ் பண்ணுறாங்க. அப்போது 2 பெனிஃபிட் வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 760 ரூபா கிடைக்குது. அது இல்லாமல் பெனிஃபிட்டாக நம்மளுக்கு சேர்ந்துருக்கிற தங்கத்துக்கான அமௌண்ட்டை நம்ம டோட்டல் வேல்யூவில் மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிறதுனால இந்த டிஜிகோல்டு மூலமாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு சேமிப்பு தான். அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து காயின்ஸும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா நகைகளாக வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து ஒரு நான் கேட்டதுக்கு 14% தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து 100, 50, 200 அப்படின்னு சேமிக்கும் போது 1 பவுன் 2 பவுன் சேமிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ கிராம் கணக்கில் தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காயின் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சேமிப்பும் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது வந்து புது வருஷத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை பார்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் மொபைல் மூலமாக கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மொபைல் மூலமாக எப்படி வந்து இந்த ஆப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.